பழனிக்கு பாத யாத்திரை போனா என்ன கிடைக்கும், பழனி பாத யாத்திரையை ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கறத பத்தி ஹிஸ்டரியில போய் கொஞ்சம் டீகோட் பண்ணலாம் வாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இல்லாத அந்த காலத்துல எல்லா பகுதிகளுக்கும் சென்று வாணிபம் செஞ்சவங்க தான் நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நகரத்தார் சமூகத்தினர். கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு முன்னாடி குமரப்ப செட்டியார் அப்படிங்கிறவரு பழனியில இருந்த தெய்வநாயக பண்டாரம் அப்படிங்கிறவரோட உதவியுடன் பழனியில உப்பு வியாபாரம் பண்ணிட்டு வந்தாரு. முருகனையும் பிசினஸ் பார்ட்னராவே சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். தான் வியாபாரம் பண்ணி வந்த லாபத்துல ஒரு பகுதியை முருகனுக்காக கொடுத்துருவாரு, மிச்ச பகுதியில கொஞ்சம் எடுத்து அன்னதானம் பண்ணிருவாரு, மிச்சத்தை அவர் வச்சுக்குவாரு. முருகனோட அருளால அவரோட வியாபாரம் நல்லபடியா பெருக ஆரம்பிச்சிச்சு. இதனால என்ன பண்ணாருன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய ஊர்ல இருந்து பழனிக்கு பாத யாத்திரையை வந்து அந்த காணிக்கையை செலுத்திட்டு போவாரு. அவர் மட்டும் இல்லாம சில மக்களும் பாத யாத்திரை வந்துட்டு தான் இருந்தாங்க. அப்ப அவர் ஒரு விஷயத்த நோட் பண்ணாரு, இப்படி பாத யாத்திரை வரவங்க சீக்கிரமே களைப்பாயிராங்க, அது மட்டும் இல்லாம வழிப்பறி கொள்ளையும் அந்த காலத்துல அதிகமாவே இருந்தது. சில மக்கள் முருகனை பார்க்கணும், ஆனா எப்படி போறதுன்னு தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த குமரப்ப செட்டியாருக்கு ஒரு யோசனை தொடங்கியது. அதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட பாத யாத்திரை. இது சாதாரண நடைப்பயணமா இல்லாம இதை ஆன்மீக யாத்திரையா மாத்தினாரு. பாத யாத்திரைக்கு ஏற்ப விரதத்தை வைத்தார், பக்தர்களை ஒன்றாக கூட்டினார், குழுவாக செல்லும் முறையை உருவாக்கினார், வழியில் ஓய்விடங்களை ஏற்பாடு செய்தார், உணவு தண்ணீர் வசதி செய்தார். இப்படித்தான் பழனியில முதல் ஒழுங்குபடுத்தப்பட்ட பாத யாத்திரை குமரப்ப செட்டியார் உருவாக்கினார். ஒழுங்குபடுத்தப்பட்ட பாத யாத்திரை 1590 இருந்தே நடைமுறைக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதற்கான சான்று நகரத்தாரோட அறப்பட்டயங்கள் தான். இப்படி குமரப்ப செட்டியாரை பார்த்து பல நகரத்து செட்டியார்கள் பழனி நோக்கி பாத யாத்திரையை குழுவா வர ஆரம்பிச்சாங்க. தன்னை நாடி வரும் பக்தர்களோட குறைகளை போக்கி அவர்களோட வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு இருக்காரு பழனி முருகன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், கைகூப்பிய பக்தர்களுக்கு கந்தன் வருவான். இந்த வீடியோவை மற்ற முருக பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பாத யாத்திரை போவீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓம் சரவண பவ, அன்பே சிவம்.